ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை, ஞானக்கடல், பதித்த பாவனர், நற்கதி வழங்கும் வள்ளல், கீதையின் பகவான் சிவன் ஆவார். இந்த கலியுக மனவிகாரங்கள் நிறைந்த தூய்மையற்ற உலகத்தை சத்யுகத்தின் சம்பூரண தூய்மை நிறைந்த தெய்வீக உலகமாக உருவாக்க இந்த சாகார சிருஷ்டியில் அவதரித்து விட்டார். சத்திய தந்தையாகிய சிவன் சத்தியமான ஆசிரியராகி சத்தியமான சத்குருவாக இங்கு வந்தமர்ந்து மனித சிருஷ்டியின் இந்த கல்பத்தின் தற்போதைய இறுதி நேரத்தில் ராஜயோக ஞானம் மற்றும் யோகத்தினை தானே நேரில் வந்து ஆதி ஆத்மீக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆதி ஆத்மிக் என்பதன் அர்த்தமே ஆன்மாவிற்குள் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லும் அறிவு. மனிதர்கள், சிறந்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் கூட உடலுக்குள் என்ன இருக்கிறது என்பது பற்றி சொல்கிறார்கள். இருப்பினும் ஆன்மா என்றால் என்ன, பல பிறப்புகளின் கதை ஆன்மாவில் எவ்வாறு பதிவாக்கப்பட்டுள்ளது என்பதை கடவுளை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. கடவுள் வந்து சொல்லக்கூடிய உணர்வு நிலையில் நிலைப்படுத்தும் இந்த ஞானத்தின் மூலம் மட்டுமே நீங்கள் நிலையான அமைதியை அடைவீர்கள். அழியாத நம்பிக்கை, மன உறுதி, பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியையும் அடையப்பெறுவீர்கள். தெய்வீக ஞானம் மற்றும் ராஜயோக பயிற்சி மூலம் மனம், பேச்சு மற்றும் செயல்கள் தூய்மையாகின்றன. தூய்மையே மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் தாய். இது உலகிற்கு முற்றிலும் புதிய ஞானம். இது ஒரு அற்புதமான அறிவு, எல்லையற்ற ஞான புதையல். இந்த ஞானம் அனைவரின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொண்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றிய ஞானம் செல்ஃப் ரியலைசேஷன், இறைவன் பரம்பொருளை பற்றிய ஞானம் காட் ரியலைசேஷன், இந்த மனித சிருஷ்டியின் முதலிடை கடைசி நிலைகளின் ரகசியம் வேர்ல்டு ரியலைசேஷன் பற்றி முழுமையான ஞானம், அதாவது ஆழமான அறிவு கிடைக்கப்பெற்று தன்னுடைய ஆதி நிலையான தேவதா நிலையை அடைய முடியும். இதுவே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அடைய வேண்டிய லட்சியமாகும். இறைவனாகிய நம் சிவத்தந்தை மனித உயிர்கள் நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே சொத்து இந்த ஆத்ம ஞானம் மட்டுமே. அதை கல்பத்தின் கடைசி நேரமாகிய இப்போது அடையவில்லை என்றால் பின் எப்போதும் அடைய இயலாது, நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. இதனை அடிப்படை ஞானத்திலிருந்து படிப்படியாக நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதல் பாடத்திற்கான முழுமையான வீடியோ இதுவே ஞானத்தின் முதல் படி. ஆகவே இதை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். பார்க்கும்போதுதான் தங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் இந்த ஞானத்தின் அடுத்தடுத்த பாடங்களும் தவறாமல் தங்களை வந்து சேரும். ஞானத்தின் முதல் படி தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன். உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த உடலும் உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரும் இணைந்த ஜீவ ஆத்மாக்களாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் உயிர் அழிவற்றது. நமது இந்த உடல் கண்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது, ஆனால் உயிரை இந்த கண்களால் பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு மின்சார சக்தியினே சொல்லலாம். நம்மால் இதுதான் மின்சார சக்தி என்று தனியாக பார்க்கவோ காட்டவோ முடியாது. ஆனால் அது எந்த கருவிக்குள் செலுத்தப்படுகிறதோ அப்போது அது இயங்குவதை கொண்டு கரண்ட் இருப்பதை உணர்கிறோம். அதை போலவே உயிர் உடலில் இருக்கும் போது உடலால் இயங்க முடியும். உயிர் பிரிந்து விட்டால் உடலால் தனித்து இயங்க முடியாது. அது பின் அழிந்துவிடும், அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் பிரிந்து செல்லும் உயிர் சதா காலமும் உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது தன்னுடைய அடுத்த பார்ட்டை நடிப்பதற்காக தன் பழைய பிறவியின் பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப தானே தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மற்றும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் சென்று தன்னுடைய அடுத்த வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறது. ஒருவர் இறந்து விட்டால் அன்னாரது ஆத்மா சாந்தியடையட்டும் என்றுதான் கூறுகிறோம். உடல் எதிரே இருந்தாலும் அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக சொல்கிறோம். எது பிரிந்து விட்டது? எதை அவர் என்று குறிப்பிடுகிறோம்? பிரிந்து சென்ற உயிரையா அல்லது அழிய போகும் உடலையா? பிரிந்து சென்ற உயிரைத்தான். அந்த உயிர் அல்லது ஆத்மாவானது நமது உடலில் தலையின் நடுப்பகுதியில் இரு கண்களுக்கும் நேர் பின்னால் உட்புறமாக மூளையின் அடிபாகத்தில் அமைந்திருக்கும் ஹைபோதலாமஸ் என்ற ஒரு வெற்றிடத்தில் ஒரு நட்சத்திரம் போல் ஜோதிர் பிந்து சொரூபத்தில் உணர்வு நிலை ஆற்றலாக அமர்ந்திருக்கிறது. அதனையே வெளிப்புறமாக இரு புருவ மத்தியில் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
உடல் எப்படி ஐம்புலன்கள் கண், காது, வாய், மூக்கு, உடல் எனும் கர்ம இந்திரியங்கள் மூலம் செயல்படுகிறதோ அதை போல் உயிருக்கும் புலன்கள் உண்டு. அதுவே மனம், புத்தி, சமஸ்காரம் ஆகும். அந்த மனம், புத்தி இந்த உடலில் எங்கு இருக்கிறது, உயிரில் கலந்து எப்படி செயல்படுகிறது என்று புரிந்து கொள்வோம். உயிரை கண்களால் பார்க்க இயலாததைப் போல் உயிரின் புலன்களையும் பார்க்க இயலாது, உணரத்தான் முடியும். மனம், புத்தி மற்றும் சமஸ்காரம் என்று தெரிந்து கொண்டோம். முதலில் மனம் குறித்து பார்ப்போம். மனம் எண்ணங்களை உருவாக்கும் புலனாக இருக்கிறது. எந்த ஒரு செயலுக்கும் அது குறித்த எண்ணம் தான் முதலில் மனதில் உருவாகிறது. அந்த எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. அதையே அதிர்வலைகள் வைப்ரேஷன் என்கிறோம். மனதில் எண்ணங்கள் தோன்றியவுடன் அதனுடைய அதிர்வலைகளை மூளை பகுதியானது தனக்குள் ஏற்றுக்கொண்டு நரம்பு மண்டலத்தின் மூலமாக அதற்கான உடலின் பாகங்களை இயக்கி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. இப்படித்தான் உயிரானது இந்த உடலை இயக்கி கர்மங்களை செய்து தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு காரின் டிரைவர் எப்படி அதனை இயக்கக்கூடிய கருவிகள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து அந்த காரை இயக்குகிறாரோ அதே போல் உயிரும் இந்த உடலை இயக்கக்கூடிய உறுப்பாகிய மூளையின் அடிப்பகுதியில் அமர்ந்திருக்கிறது. ஆத்மாவின் இயல்பான குணங்கள் ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம் மற்றும் அஷ்ட சக்திகளாகும். இவை நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உடல் உணர்வின் இயல்பான குணங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் எனும் விகாரங்களாகும். இவை எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடியவை. நமது மனதில் உருவாகும் எண்ணங்களுக்கு ஆதாரம் நமது குணங்களே. நமக்குள் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நமது எண்ணங்கள் உருவாகிறது. அன்பு, அமைதி, பொறுமை, திருப்தி எனும் நற்குணங்கள் நிறைந்தவர்களது எண்ணங்கள் எப்போதுமே தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியதாகவே உருவாகிறது. நம்மை நாம் ஆத்மா என்று உணரும் போது நற்குணங்களையும் சக்திகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்மால் எளிதாக நடைமுறைக்கு கொண்டு வர இயலும். அதனால் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நற்செயல்களை செய்தால் அதற்கான விளைவும் நல்லதாகவே நம் வாழ்க்கையில் அமைகிறது. அதை தவிர்த்து நாம் தேகம் என்ற உணர்வு நிலையில் வாழும்போது எதிர்மறையான குணங்களும் பழக்க வழக்கங்களும் தான் அதிகமாக நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. அதற்கான விளைவு நமக்கு துக்கமாகவே வந்து சேர்கிறது. இதனையே மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்க்கை என்று ஆன்றோர்கள் சொல்லி உள்ளனர். புத்தி உயிரின் அடுத்த புலனாக இருக்கிறது. அதுவே மனதில் தோன்றும் எண்ணங்கள் சரியா தவறா என பகுத்தறியும் சக்தியாகவும் சரியானதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் செயல்படுகிறது. மனம் ஒரு கன்றுக்குட்டி போல் செயல்படுகிறது. மனதிற்கு நல்லது கெட்டது தெரியாது. புத்தியே தாய் பசுவாக இருந்து அதனை வழிநடத்துகிறது. புத்தி சக்திசாலியாக இருக்கும் போதுதான் ஆத்மாவால் சரியான நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி செயல்படுத்தி அதன் பலனை அடைய முடியும். அந்த புத்திக்கு வலிமை கொடுப்பது உயர்ந்த அறிவின் தெளிவு. அதையே ஞானம் என்கிறோம். இறைவன் நம் புத்திக்கு சக்தி கொடுக்கும் ஞானத்தையும், அதாவது எது சத்தியமானதோ நிரந்தரமானதோ அதனை குறித்த அறிவு, அதனை செயல்படுத்துவதற்கான சக்தியையும் மனதிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவே நாம் அவரிடமிருந்து அடையக்கூடிய மாபெரும் சொத்தாகும். நமது மனமும் புத்தியும் எந்த அளவு தூய்மையாக சக்திசாலியாக இருக்குமோ எந்த அளவு தூய்மையாக சக்திசாலியாக இருக்குமோ அந்த அளவு ஆத்மா உயர்ந்த நிலையை அனுபவம் செய்ய இயலும். ஓம் சாந்தி. ஆத்மாவின் மூன்றாவது புலனாகிய சமஸ்காரம் என்பது நமது குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், கர்ம வினை பதிவுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. நமது பல பிறவிகளின் கர்ம வினை பதிவுகள் நம்முடைய ஆழ் மனதிலேயே பதிவாக்கப்பட்டுள்ளது. இதன் ஆதாரத்தில் தான் நமது வாழ்க்கை அமைகிறது. ஆனால் இந்த குணாதிசயங்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அதன் மூலம் நமது வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள முடியும். இறைவனாகிய சிவத்தந்தை இப்போது அந்த சமஸ்காரங்களை மிக மிக உயர்ந்ததாக மாற்றவே இந்த சிருஷ்டிக்கு வந்து உயர்ந்த ஒரு மனிதரில் பிரவேசம் செய்து நமக்கு உயர்ந்த ஆத்ம ஞானத்தையும் அதை செயல்படுத்துவதற்கான சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன்படி நடக்கும் போதே நம்மால் நமது சமஸ்காரங்களை மிக உயர்ந்ததாக மாற்றம் செய்ய முடியும். சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கையை அனுபவம் செய்ய முடியும். இறைவன் நமக்கு அறிவுரை கூறும் தந்தையாக, ஆசானாக, வழிகாட்டும் குருவாக இருக்கிறாரே தவிர கர்மங்களை நாம் தான் செய்கிறோம்.
ஆகவே அதன் பலனையும் நாம் தான் அனுபவிக்கிறோம். இதில் இறைவன் இடையில் வருவதோ தலையிடுவதோ இல்லை. நமது எண்ணம் சொல் செயல் மூலமாக நாமே நமது வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறோம். நமது வாழ்வின் சுக துக்கங்களுக்கு காரணம் நாம் தானே தவிர இறைவனோ வேறு மனிதர்களோ வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இதனையே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என கூறியுள்ளனர். ஆத்மாவின் இயல்பான நற்குணங்களின் பழக்க வழக்கங்களின் ஆதாரத்தில் நமக்கும் பிறருக்கும் சுகம் தரக்கூடிய தூய்மையான உயர்ந்த எண்ணம் சொல் செயல் மூலமாக நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நம்மை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆத்மாவாக உருவாக்குவதையே இறைவன் தனது தலையாய கடமையாக கொண்டு நமக்கு இந்த ஞானத்தையும் அதனை செயல்படுத்துவதற்கான சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது நாம் ஆத்ம ஞானத்தின் முதல் படியின் முடிவுக்கு வருவோம். உயிரற்ற உடலை கத்தியால் கீறினாலும் கூட அதற்கு வலிப்பதில்லை. ஆனால் நாம் ஒரு சிறு எறும்பு கடித்தால் கூட துடித்து விடுகிறோம். அப்போது அந்த வலியை உணர்வது இந்த உடலா அல்லது உள்ளிருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவா? ஆத்மாதான் வலியை அனுபவம் செய்கிறது. ஆகவே மனம், புத்தி, சமஸ்காரம் எனும் இந்த 3 புலன்களும் இணைந்த ஆத்மாவாகிய நாம் தான் இந்த உடலின் தலைப்பகுதியில் இரு புருவ மத்தியில் ஒரு அழகான நட்சத்திரம் போல ஒரு உணர்வு நிலை ஆற்றலாக அமர்ந்திருந்து மனதில் உருவாகும் எண்ணங்களின் அதிர்வலைகளால் இந்த உடலை இயக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவே சத்தியமான உண்மையாகும். ஆத்ம ஞானமாகும்.